போபா டீ பண்ணலாமா? இதுக்கு வந்து ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பெரிய ப்ராசஸ், ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது. இதில் முதல்ல வந்து அந்த மரவள்ளிக்கிழங்கு மாவை வச்சு நம்ம அந்த போபா பால்ஸ் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் சர்க்கரை இல்லைனா வெல்லம் எடுத்து அதை வந்து பாகு காய்ச்சிக்கணும். பாகு காய்ச்சினோன்னா அதை ஏதாவது தூசி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வடிகட்டிக்கிட்டேன். வடிகட்டினதுக்கப்புறம் திருப்பி அதை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து கெட்டியாக அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண என்னாச்சுன்னா, நான் வெள்ளத்தில் வந்து தண்ணி நிறைய போட்டுட்டேன். ஸோ நிறைய போட்டதுனால அந்த மாவு வந்து நல்லாவே இலகிக்கிட்டே இருக்கனால திருப்பி நான் மாவை ஆட் பண்ணி அதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரதுக்கு வந்து நான் 2 கப் மாவை ஆட் பண்ணேன். ஸோ நீங்கள் கம்மியான தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா மாவு நீங்கள் கரெக்டான அளவு யூஸ் பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும். பட் மாவு கூட போச்சுனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ இதில் இனிப்பு தான் கம்மியாக இருக்கும். நீங்கள் அப்படி மாவு கூட போச்சுனாலும் அதை நீங்கள் பிசைஞ்சு அந்த பதத்துக்கு கொண்டு வர வரைக்கும் பிசைஞ்சிட்டிங்கன்னா ஓகே தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை திருப்பி கூட வெள்ளைப்பாகில் ஊற வச்சுக்கிறதுனால நல்லா அதில் வந்து சர்க்கரை இழுத்துக்கும். மாவில் வந்து குட்டி குட்டி பீசஸாக எடுத்து நம்ம பால் மாதிரி உருட்டிக்கணும். அதுதான் போபா பால்ஸு. இந்த பால்ஸ் உருட்டும் போது கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் மாவு கையில் தடவிக்கலாம். இந்த பால்ஸ் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்குமே நல்லாவே இருக்கும். பால்ஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு நல்லாவே கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பால்ஸ் தேவையோ அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு கொதிக்க விடணும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கீழே அடியில் இருந்து பால்ஸ் வந்து தானாகவே மேலே மிதந்து வரும். இந்த மிதந்து வந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதுவே தானாக கண்ணாடி மாதிரி கிளாஸ் மாதிரி மாறும். ஒரு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வரைக்கும் அதில் கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சுடுதண்ணிலே போட்டுடணும். அதுக்கப்புறமேட்டி அதை வடிகட்டி வச்சிடணும். வடிகட்டினதுக்கப்புறமேட்டி வெள்ளைப்பாகு இல்லைனா தேன் எதுலையாவது நீங்கள் போட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லாவே சர்க்கரை வந்து உள்ளே இறங்கிக்கும். அது ஊற டைமில் வந்து நீங்கள் சுடுதண்ணியில் வந்து டீ தூள் போட்டு கொதிக்க விட்டுட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கணும். அதுதான் பிளாக் டீ. பால் காய்ச்சியும் வச்சுக்கணும். அதில் சர்க்கரை போட்டு காய்ச்சிக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸில் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸில் வந்து போபாஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கணும். அதுக்கப்புறமேட்டு அந்த பிளாக் டீ போட்டுக்கிட்டு பால் ஊற்றிடணும். அவ்வளோதான், இதுதான் வந்து போபா டீ. இதிலே நீங்கள் ஐஸ் போட்டு பண்ணிங்கன்னா அப்படின்னா அது ஐஸ் போபா டீ. அவ்வளோதான். டேஸ்ட் வந்து கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடையாது அப்படின்னா நீங்கள் ஜவ்வரிசியை வந்து பவுடர் பண்ணி அதை வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.